கவி ஸ்பெஷல் கிச்சனில் மசாலா மர்கோனி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுட்டேன். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். பட்டை 2 போட்டுக்கலாம். கிராம்பு 2, மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூனு, இது தேவையான அளவு உப்பு. தண்ணி கொதி வரட்டும். தண்ணி கொதி வந்துடுச்சு. மர்கோனி நம்ம 1/2 கிலோ எடுத்து வச்சுக்க போட்டுக்கலாம். 1/2 கிலோவுக்கு 1 லிட்டர் தண்ணி ஊற்றணும். 2 டீஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறோம். எண்ணெய் எதுக்கு போட்டோன்னா ஒன்றும் ஒட்டாமல் இருக்கும், நல்லா உதிரியாக இருக்கும், அதுக்கு தான் போட்டோம். தண்ணி கொதி வந்துட்ட பிறகு தான் போடணும். நல்லா வேகட்டும். நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். தண்ணி சுத்தமாக இல்லாமல் வடிகட்டிக்கலாம். நம்ம தண்ணி நல்லா வடிகட்டிட்டு ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். நம்ம அதே கடையால் ஒரு 50 மில்லி சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 5 பச்சை மிளகா நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். வெங்காயம் 100 கிராம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வரட்டும். இந்த மசாலாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். நம்ம ஏற்கனவே மர்கோனியில் உப்பு போட்டு வேக வச்சுக்கிறோம், பார்த்துன்னு போட்டுங்க. வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வந்துடுச்சு. ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போட்டோம். தக்காளி பேஸ்ட் ஒரு 100 கிராம் போட்டுக்கலாம். நான் 3 தக்காளி எடுத்து பேஸ்ட்டாக அரைச்சி போடுறேன். நீங்கள் தக்காளி கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். தக்காளி பேஸ்ட்டு போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பேஸ்ட்டு போட விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். மசாலா பவுட்ரு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா இது. நூடுல்ஸ் பவுட்ரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மசாலா பவுடர்லாம் போட்டாச்சு. நம்ம முட்டை 4 முட்டை போட்டுக்கலாம். முட்டை சாப்பிடாதவங்க நீங்கள் வெஜிடபிள் காய் உங்களுக்கு என்ன காய் பிடிக்குமோ அந்த காயை நீங்கள் 50% வேக வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். பச்சை பட்டாணி, பீன்ஸு, கேரட்டு, உங்களுக்கு என்ன காய் பிடிக்குமோ நீங்கள் அந்த காய் வந்து நீங்கள் வேக வச்சு இதில் வெஜிடபிளாக நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 4 முட்டை போட்டுக்கிறேன். முட்டை கணக்கு இல்லை, உங்களுக்கு எத்தனை முட்டை தேவை நீங்கள் எத்தனை முட்டை போட்டுக்கலாம். நல்லா முட்டை போட்ட பிறகு பொடி மாஸ் மாதிரி ஆகிடும். இந்த பதம் வந்துட்ட பிறகு நம்ம வேக வச்ச மர்கோனியை கொட்டிக்கலாம். கொட்டிங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெடி ஆகிப்போச்சு. நம்ம இப்போ இது இறக்கிடலாம். கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்னைக்கு மசாலா மர்கோனி நம்ம ரெடி பண்ணோம். ரெடி ஆகி போச்சு. நான் எப்படி செஞ்சேனோ அதுமாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் வீட்டிலே செஞ்சு கொடுங்க, வெளியில் வாங்கி தராதீங்க. நான் எப்படி செஞ்சேனோ அந்தமாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இதுன்னு சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.